திருவண்ணாமலை மாவட்ட ஒருங்கிணைந்த வளர்ச்சி திட்ட பணி அலுவலரிடம் தேர்தல் வாக்குறுதி 313 நிறைவேற்ற வலியுறுத்தி காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப் போவதாக கூறி தமிழ் மாநில அங்கன்வாடி ஊழியர் மற்றும் உதவியாளர்கள் சங்கத்தினர் மனு அளித்தனர். 4.5 ஆண்டுகளாக பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் ஸ்டாலின் அரசு கண்டுகொள்ளாமல் இருப்பது வேதனை அளிப்பதாக கூறும் அங்கன்வாடி ஊழியர்கள் உதட்டளவில் பெண் முன்னேற்றம் குறித்து பேசும் தீயசக்தி திமுகவுக்கு பெண்கள் மற்றும் பணியாற்றும் அங்கன்வாடி துறையினை பூர்வமாக ஏன் கண்டுகொள்வதில்லை என கேள்வி எழுப்பினர். காலை வரையற்ற வேலை நிறுத்தமானது தொடங்கவிருக்கிறோம். இந்த வேலை நிறுத்தம் எதுக்குன்னா, முதலமைச்சர் அவர்கள் 313வது தேர்தல் வாக்குறுதியின்படி அங்கன்வாடி உதவியாளர்களையும் பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்வேன் என்ற வாக்குறுதி அளித்திருந்தாரு. இந்த 4.5 வருட காலமாக நாங்க பல கட்ட போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், சாலை மறியல் எல்லாமே பண்ணியிருந்தோம். அதை தொடர்ந்தும் எந்த ஒரு அறிவிப்பும் இதுவரைக்கும் எங்களுக்கு அறிவிக்கவே இல்லை. சென்னை அம்பத்தூர் தொகுதிக்குட்பட்ட கொரட்டூர் மேம்பால பகுதியில் கொட்டி கிடக்கும் குப்பைகளால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பிளாஸ்டிக் மற்றும் மக்காத குப்பைகள் மட்டுமல்லாமல் மது பாட்டில்களுடன் கூடிய கழிவுகளும் ஆங்காங்கே கொட்டி கிடப்பதில் துர்நாற்றம் வீசுவதோடு நோய் தொற்று பரவும் அபாயமும் ஏற்பட்டுள்ளது. தனது வாரிசுகள் மட்டும் அதீத வசதியுடனும் அபார சுகாதாரத்துடனும் வாழ நினைக்கும் தீய சக்தி திமுக அரசுக்கு மக்கள் நலனில் ஒருபோதும் அக்கறை கிடையாதென பலரும் குற்றம் சாட்டுகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வேட்டவலம் பகுதியில் பள்ளிகளுக்கு அருகே டாஸ்மாக் திறக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். வேட்டவலம் புறவழிச்சாலை பகுதியில் 4 பள்ளிகளுக்கு அருகே டாஸ்மாக் அமைக்கப்பட்டால் பள்ளி மாணவிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகும் என அச்சம் தெரிவித்த பொதுமக்கள் அப்பகுதியில் டாஸ்மாக் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மது கடைகளை குறைப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்த திமுக வீதிகள் தோறும் டாஸ்மாக் கடைகளை திறந்து சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அந்த டாஸ்மாக் கடை அங்க வந்தாக்கா கிட்டத்தட்ட ஒரு 4 பள்ளிக்கூடங்கள், மேல்நிலைப்பள்ளி, துவக்கப்பள்ளி, உயர்நிலைப்பள்ளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பள்ளிக்கூடம் இருக்கு. பக்கத்து கிராமம் கல்லாயி சொரத்தூர் அப்படின்ற ஒரு கிராமத்துல இருந்து நிறைய பெண் பிள்ளைகள் அரசு பள்ளியில வந்து படிக்க வராங்க. அவங்களுக்கு ரொம்ப தொந்தரவா இருக்கும். அதே மாதிரி அந்த இடத்துல டாஸ்மாக் ஆரம்பிச்சா பக்கத்துல நல்ல தண்ணீர் குட்டைன்னு ஒரு ஏரி இருக்கு. அந்த ஏரியில இருந்து நிறைய பேர் இறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அங்க அதிகமா இருக்கு. அதனால இரவிலும் பகலிலும் அங்க பெண்கள் நடமாட நிறைய வந்து பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை உருவாயிடும். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டில் பயன்பாட்டில் இல்லாத கழிப்பிடத்திற்கு திறனற்ற திமுக அரசு நிதி ஒதுக்கி பெயிண்ட் அடித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். 17வது வார்டு பகுதியில் உள்ள நவீன பொது கழிப்பிடத்தில் போர்வெல் மின் மோட்டார் பழுது ஏற்பட்டு பயன்படுத்த முடியாத நிலையில் உள்ளது. இந்த நிலையில் இந்த கழிப்பிடத்தை சீரமைக்காமல் தற்போது நிதி ஒதுக்கப்பட்டு பெயிண்ட் மட்டும் அடிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள பொதுமக்கள் திறனற்ற திமுக அரசு மக்களுக்கு தேவையான வசதிகளை செய்து தராமல் வெற்று விளம்பரம் மட்டும் செய்து வருவதாக வேதனை தெரிவித்திருக்கின்றனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மேகமலை புலிகள் சரணாலயம் வனப்பகுதியில் காட்டுத்தீ பற்றி எரிவதால் வனவிலங்குகள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது. வத்ராயிருப்பு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் திடீரென பற்றிய காட்டுத்தீ தற்போது மேகமலை புலிகள் சரணாலயம் மற்றும் ஸ்ரீவில்லிபுத்தூர் சாம்பல் நிற அணில்கள் சரணாலயம் வனப்பகுதியில் பரவி வருகிறது. இந்த காட்டுத்தீயால் வனப்பகுதியில் இருந்த அரிய வகை மரங்களும் மூலிகை செடிகளும் எரிந்து சாம்பலாகியுள்ள நிலையில் வனவிலங்குகள் பாதிக்கப்படும் சூழல் ஏற்பட்டுள்ளது.